வணக்கம். நான் உங்கள் முகவை பொன்னன். அன்றாட வாழ்க்கை சூழல்ல குற்றம் சொல்ல வரக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையும், குறை சொல்ல வரக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையும் சற்று அதிகமாகவே இருக்கும். ஆனால் அதை சரி செய்ய வரக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை சற்று குறைவாகவே இருக்கும். நம்மளுடைய கவனம் முழுவதும் குற்றம் சொல்பவர்கள் மீதும், குறை சொல்பவர்கள் மீதும் தான் இருக்குமே தவிர, அந்த சரி செய்ய வராங்கல்ல, அவங்க மேல பெருசா நம்ம கவனம் செலுத்திக்கிறது இல்ல. வந்தாங்க, சரி செஞ்சாங்க, போனாங்க அப்படின்னு கடந்து போயிடுவோம். அதை அவங்கள பத்தி நம்ம வெளியில பேசக்கூடியதும் சற்று குறைவாக தான் இருக்கும். ஆனா அந்த குற்றம் சொல்பவர்களையும், குறை சொல்பவர்களையும் திரும்ப திரும்ப நாம ஏதாவது ஒரு இடத்துல பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ நம்ம எதை பேசுறோமோ அதுதான் நமக்கு திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கும். குற்றம் சொல்பவரும், குறை சொல்பவர்களும் எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த நம்ம சரி செய்ய வந்தவர்களுடைய மீதான கவனம் குறைவாக இருப்பதனாலும், அவர்களை நம்ம பெருசா மதிக்காததுனாலும், அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. அப்போ கூடிய மட்டும் நம்மள இந்த சரி செய்ய வருபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கிறோன்னா, நம்ம கூடவே வச்சுக்கிறோன்னா அப்படின்னா, அவர்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அவர்களினுடைய தன்மையை நம்ம நினைவில் கொண்டு வெளியில நம்ம பேசலாம். வெறும் குற்றம் குறை கூறியவர்களை மட்டும் நம்ம பேசிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றும் மனதோடு உங்கள் முகவை பொன்னார். நன்றி.